எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th செமஸ்டருடைய சிவில் ப்ரொசீஜர் கோட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 3 மார்க் கொஷின்ஸு. இதை நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அந்த புரிதலை வச்சு உங்களால் கண்டிப்பாக எழுத முடியும். ஒரு தடவைக்கு 3 தடவை ஜஸ்ட்டு கேளுங்க, கண்ணை மூடி, கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் டு சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னா த சிபிசி இஸ் ஏ காம்ப்ரஹென்சிவ் கோட் தட் கவர்ன்ஸ் த ப்ரொசீஜர் ஃபார் சிவில் லிட்டிகேஷன் இன் இந்தியா அப்படின்றாங்க. அப்படின்னா தமிழ் மீனிங் என்னென்னா, மாநில வழக்கின் நடவடிக்கையை ஒழுங்குபடுத்தும் விரிவான சட்டம் தான் இந்தியாவில் நடைமுறையில் இருக்கும் சிவில் நியாய வழக்கு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முதல் கொஷின். ரெண்டாவது கொஷின் என்னன்னா, சிவில் ப்ரொசீஜர் கோட் பிஃபோர் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, பிஃபோர் பிரிட்டிஷ் ரூல் சிவில் ஜஸ்டிஸ் வாஸ் கவர்னட் பை லோக்கல் கஸ்டம்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் லா அப்படின்னாங்க. அதாவது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்பு சிவில் நீதி உள்ளூர் மரபுகள் மற்றும் மத சட்டங்களால் ஆளப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து மூணாவது கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவாலுவேஷன் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட் 1717/1908 வரைக்கும் நடந்துச்சு. எதுனா எவாலுவேஷன் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட் வந்து நடந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இது என்ன இதனோட எக்ஸ்பிளனேஷனா, த சிபிசி எவால்வ்டு ஃப்ரம் வேரியஸ் ரெகுலேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பெங்கால் ரெகுலேஷன் ஆஃப் 1717. ஃபஸ்ட்டு பெங்கால் ரெகுலேஷன் ஆஃப் 1717 டு த எனாக்மெண்ட் ஆஃப் த சிபிசி இன் 1908 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிவில் நியாய வழக்கு சட்டம் 1717 1908 வரை பல விதிமுறைகளிலிருந்து மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பிரின்சிபல், நாலாவது கொஸ்டின்ஸ் அப்படி வந்து பிரின்சிபல் ஃபெச்சர்ஸ் ஆஃப் த சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னா என்னென்னா, சிபிசி என்ஷூர் fair trials, access to justice and adherence to legal principle அப்படின்னா, சிவில் நியாய வழக்கு சட்டம் நியாயமான விசாரணை, நீதிக்கு அணுகல் மற்றும் சட்ட கோட்பாடுகளுக்கு பின்பற்றுதல் ஆகியவற்றை உறுதி செய்கிறது. அதாவது சிவில் நீதி வழக்கு வந்து எல்லா சட்டத்துக்கும் நியாய விசாரணைக்கும் நீதிக்கு அதுக்கு நம்ம சட்ட கோட்பாடுகளுக்கு பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உறுதி செய்யுது அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் அமெண்ட்மெண்ட், அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்டேட் அமெண்ட்மெண்ட் அலோ கஸ்டமைசிங் ஆஃப் த சிபிசி டு மீட் லோக்கல் நீட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா மாநில திருத்தங்கள், அதாவது ஸ்டேட் அமெண்ட்மெண்ட் உள்ளூர் தேவைகள் மற்றும் சூழ்நிலைகளை பூர்த்தி செய்ய சிவில் நியாய வழக்கு சட்டத்தை தனி பயனாக்க உதவுகின்றன அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆறாவது கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னா இன்குஸ்டோரியல் அப்படின்றாங்க. அதாவது இன்குஸ்டோரியல் ப்ரொசீஜர் இன்வால்வ் ஏ ஜட்ஜ் ஆக்டிவிட்டி இன்வெஸ்டிகேஷன் த ஃபேக்ட் அப்படின்னா தேர்ந்தெடுக்கும் முறைமை என்பது நீதிபதி உண்மைகளை சோதிக்கும் முறையாகும். அப்போ நீதிபதி உண்மை எதுன்னு சோதிச்சு பார்க்கும்போது தான் நம்ம எதுன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து டைப் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்றது ஏழாவது கொஸ்டின். அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் அமெண்ட்மெண்ட் வந்து அஞ்சாவது கொஸ்டின், டைப் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து ஆறாவது கொஸ்டின், அதாவது இன்குஸ்டோரியல் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஏழாவது வந்து டைப் ஆஃப் ப்ரொசீஜர், அதில் வந்து அட்வர்சரியல் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, அட்வர்சரியல் ப்ரொசீஜர் இன்வால்வ் பார்ட்டிஸ் ப்ரெசன்டிங் தேர் கேசஸ் டு ஏ பாசிவ் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மாறுபட்ட முறைமை என்பது தரப்புகள் தங்கள் வழக்குகளை நீதியிடம் சமர்ப்பிக்கும் முறையாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. மொத்தம் 7 கொஸ்டின் முடிஞ்சிருக்கு. 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் இன் ப்ரொசீஜர் அப்படின்றாங்க. அப்படின்னா அப்சர்வேஷன் ப்ரொசீஜர் ரூல்ஸ் இஸ் குருஷியல் ஃபார் என்ஷூரிங் ஜஸ்டிஸ் அண்ட் ப்ரிவென்டிங் ஆர்பிட்ரேரியன்ஸ் அப்படின்னாங்க. நடவடிக்கை விதிகளை கவனிப்பது நீதியை உறுதிப்படுத்துவதற்கும் சர்வதிகாரத்தை தடுக்குவதற்கும் முக்கியமானதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் இன் ப்ரொசீஜர் அப்படின்றதுக்கு இந்த ஆன்சர் எழுதுகிறோம். அதுக்கு அடுத்தது 9வது கொஸ்டின்ஸ் என்னென்னா, கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் அப்படின்னா, அதாவது 1908 அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சிபிசி ஆஃப் 1908 இஸ் த பிரைமரி லெஜிஸ்லேஷன் தட் லேஸ் டவுன் த ப்ரொசீஜர் லா இன் சிவில் கோர்ட் அப்படின்றாங்க. அப்படின்னா இப்போ 1908ஆம் ஆண்டில் சிவில் நியாய வழக்கு சட்டம் என்பது சிவில் நீதிமன்றங்களால் நடைமுறை கோட்பாட்டை விளக்கும் முதன்மை சட்டமாகும். அப்போது நீதிமன்றங்களால் நடைமுறை கோட்பாட்டை வந்து விளக்கக்கூடிய முதல் சட்டம் எதில் வந்ததுன்னா 1908ஆம் ஆண்டு வந்து வந்தது அப்படின்றாங்க. அதுதான் சிவில்
நியாய வழக்கு சட்டம் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்து மொத்தம் 9 சொல்லியிருக்கேன். 10வது பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் ஜுடிஷரி இன் சிவில் ப்ரொசீஜர் அப்படின்றாங்க. அப்படின்னா ரூல் ஆஃப் ஜுடிஷரி சிவில் ப்ரொசீஜர்னா த ஜுடிஷரி இன்டர்பிரேட் அண்ட் அப்ளைஸ் த சிபிசி டு ரீசால்வ் டிஸ்பியூட் அண்ட் என்ஷூர் ஜஸ்டிஸ் அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீதித்துறை சிவில் நியாய வழக்கு சட்டத்தை, நீதித்துறையில் இருக்கிற சிவிலில் வருது இல்லையா, கிரிமினல் கிடையாது சிவில், அதில் வரக்கூடிய நியாய வழக்கு சட்டத்தை பயன்படுத்தி என்னென்ன மோதல்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீர்த்து நீதியை உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரூல் ஆஃப் ஜுடிஷரி இன் சிவில் ப்ரொசீஜர் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது 11வது கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா அமெண்ட்மெண்ட் அண்ட் ரீஃபார்ம் இன் சிபிசி அப்படின்றாங்க. அமெண்ட்மெண்ட்னா திருத்துறது, எதுனா சீர்திருத்தம், சிபிசியுடைய சீர்திருத்தங்களை என்னெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா பீரியாடிக் அமெண்ட்மெண்ட் அண்ட் ரீஃபார்ம் or made to the CBC to adapt to changing social need அப்படின்றாங்க. அப்படின்னா சமூகத்தின் மாறும் தேவைகளை பூர்த்தி செய்ய சிவில் நியாய வழக்கு சட்டத்தில் முறைப்பாடுகள் மற்றும் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன அப்படின்றாங்க. அப்போ சமூகத்தில் என்னெல்லாம் மாற்றம் தேவை வருதோ அது எல்லாத்தையுமே சிவில் நியாய வழக்கு சட்டத்தின் கீழே முறைப்பாடுகள் எல்லாமே திருத்தம் செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. அப்போது ஸ்டார்டிங்கில் இருந்தது இருக்குதுன்னு கிடையாது, இப்போ நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி சில யுகத்திற்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு வர்றாங்க சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்டில். அதுக்கு அடுத்தது 12 பார்த்தீங்கன்னா சிபிசி இன் மாடர்ன் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the CBC remain a critical tool in ensuring the orderly conduct of civil litigation in modern India. அப்படின்னா இன்றைய இந்தியாவில் சில சிவில் வழக்குகளை ஒழுங்காக நடத்துவதில் சிவில் நியாய வழக்கு சட்டம் ஒரு முக்கியமான கருவியாக இருக்கிறது அப்படின்றாங்க. இல்லைன்னு வச்சுக்கோ, சிவில் மட்டும் இல்லைன்னா நிறைய நியாயங்கள் இல்லாமே போயிடும். ஒரு சிவில் வழக்குன்றது ஒரு கான்ட்ராக்ட் கூட தான். ஒரு இடத்த பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிவில் வழக்கு தான் போடுறாங்க. போடும்போது அவங்களுக்குடைய நிலமோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ அவங்களுடைய சொத்து எதுவாக இருந்தாலும் அவங்க கைக்கு கிடைக்கும் போது அந்த நியாயம் அவங்க கைக்கு கிடைக்குது. அப்போது அதான் சொல்கிறாங்க, இன்றைய இந்தியாவில் சிவில் வழக்குகளை ஒழுங்காக நடத்துவதில் சிவில் நியாய வழக்கு சட்டம் ஒரு முக்கியமான கருவியாக இருக்கிறது அப்படின்றாங்க. மொத்தம் எத்தினா 12 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 12 கொஸ்டினும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, மொத்தமே 12. ஒன்று இன்ட்ரடக்ஷன் டு சிவில் ப்ரொசீஜர் கோட் சிபிசி, ரெண்டாவது சிவில் ப்ரொசீஜர் கோட் பிஃபோர் பிரிட்டிஷ் ரூல், அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எவாலுவேஷன் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட் 1717 இருந்து 1908 வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பிரின்சிபல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி சிவில் ப்ரொசீஜர் கோட், அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் அமெண்ட்மெண்ட், மாநிலத்தினுடைய திருத்தங்கள் என்னென்ன, அதுக்கப்புறம் 6வது டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், 7வது டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்லேயே இன்குவிஸ்டோரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேர்ந்தெடுக்கும் முறைமை என்பது நீதிபதி உண்மைகளை சோதிக்கும் முறையாகன்றாங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அட்வர்சேரியல் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது இது 7வது. 8வது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் இன் ப்ரொசீஜர். 9வது கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908. அப்போது சிவில் ப்ரொசீஜர் எப்போனா 1908 தான். அதுக்கு அடுத்தது 10வது ரூல் ஆஃப் ஜுடிஷரி இன் சிவில் ப்ரொசீஜர். அதுக்கு அடுத்தது 11வது அமெண்ட்மெண்ட் அண்ட் ரீஃபார்ம் சிபிசி. 12வது சிபிசி இன் மாடர்ன் இந்தியா. ஸோ பழசு எப்படி இருந்துச்சு, புதுசு எப்படி இருந்துச்சு, அதை எதெல்லாம் மாற்றினாங்க, எதெல்லாம் ப்ரொசீஜர் கொண்டு வந்தாங்க, எதெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்றதை பற்றி தான் இந்த 12 விஷயம். இந்த 12 விஷயம் பண்ணும்போதே சிவில் ப்ரொசீஜர் கோடில் இதை நீங்கள் பார்க்கும்பொழுதே இல்லை கேட்கும்போது கண்டிப்பாக என்னென்ன இருக்குன்றதை உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை வந்துடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.